Friends, welcome to Indian Jobs Mill. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் இப்போ 2025-26 ஆண்டுக்கான இந்த கான்ஸ்டபிள் ஜிடி, அடுத்து எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜேஇ, டெல்லி போலீஸு, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் இதுக்கான டென்டேட்டிவ் கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான டென்டேட்டிவ் கேலண்டர் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ssc.government.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி அந்த டென்டேட்டிவ் கேலண்டர் பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே கீழே பாருங்கள், May 9 டென்டேட்டிவ் கேலண்டர் எக்ஸாமினேஷன் ஃபார் தி இயர் 25-26 ரிகார்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் அந்த எக்ஸாமினேஷன் க்ளோசிங் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், எந்த டேட் எந்த மந்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எல்டிசி கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்டல். ஓகேங்களா? அதாவது டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது நமக்கு இல்லை. இது 8th June 2025 கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபேஸ் 13 2025. இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் Monday 2nd June உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் டேட் 23rd June. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24th Julyலேருந்து August 2025 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி எக்ஸாமினேஷன். இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஜேஇ இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, அடுத்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவலு, ஹையர் செகண்டரி லெவல், டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி எக்ஸாமினேஷன் அதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ஸ்டே வியாழக்கிழமை June 5 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் June 26 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். 6th August 11th August உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த இடைப்பட்ட தேதியில் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போதைக்கு டென்டேட்டிவ் தோராயமாக கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் எக்ஸாமினேஷன், அடுத்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், டிகிரி முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் நான் சொன்னது. கிராஜுவேட் லெவல் ஒன்று இருக்கும், ஹையர் செகண்டரி லெவல் ஒன்று இருக்கும். கிராஜுவேட் லெவல் அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னா +2 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு Tier 1 சிபிடி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் 9th June அனௌன்ஸ் பண்ணி 4th July க்ளோஸ் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் 13th August 30 August 2025 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ. ஸோ இதுவும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். பேப்பர் 1 இருக்கும், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 16th June. எல்லாமே மேக்ஸிமம் ஜூன் உங்களுக்கு எஸ்எஸ்சி சைட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கட்டாயம் படிங்க. ஏன்னா ஜூன்லேயே உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இருக்குது எஸ்எஸ்சி தரப்பில் இருந்து. அதே மாதிரி ஆர்மி சைட்லேயும் இருந்து வரும், நேவியிலேருந்தும் நிறைய வரும். படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க, விடாதீங்க. ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் இது 16/6 June 16 ஓப்பன் பண்ணுறாங்க. July 7 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. September 1 September 6 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது +2 லெவல் எக்ஸாமினேஷன். +2 முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 23rd June ஓப்பன் பண்ணி 18th July க்ளோஸ் பண்ணுறாங்க. 8th September 18th September எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஹேவல்தார் சிபிஐசி அண்ட் சிபிஎன் எக்ஸாமினேஷன். இதுக்கும் செலெக்ஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். June 26 ஓப்பன் பண்ணி July 24 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. 20 September 24 October உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் இதுக்கும் பேப்பர் 1 மட்டும் இருக்கும், அதாவது சிபிடி.
30 ஜூன் ஓப்பன் பண்ணி 21 ஜூலை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 27 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபருக்குள்ளே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கும் சேம் சிபிடி இருக்கும். ஜூலை டு செப்டம்பர் 2025க்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜூலையில் ஓப்பன் பண்ணி செப்டம்பர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வரக்கூடிய அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான டேட் என்ன, எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட், எந்த டேட் அண்ட் மந்தில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே உங்களுக்கு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து செலெக்ஷனில் என்னென்னலாம் இருக்கும். இந்த ஜூன் ஜூலைலே உங்களுக்கு எஸ்எஸ்சி சைட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது இல்லைங்களா? இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ, எது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அதுக்காக நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மே மந்த் இல்லைங்களா? ஜூன் ஜூலை இன்னும் உங்களுக்கு வரக்கூடிய 2 மாதங்களில் எஸ்எஸ்சி சைட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, கிளியர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.